கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் மீண்டுமாக இந்த காணொலியின் மூலமாக நாம் சந்திக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காக நாம் ஆண்டவர் நன்றி சொல்லும்படியாக அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த வழிபாட்டு இந்த தியானத்தை நாம் ஜெபித்து ஆரம்பிப்போம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள அன்பின் ஆண்டவரே, நீர் கொடுத்த ஆசீர்வாதமான இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றி சொல்லும் சுவாமி. எங்களுடைய தமிழக அரசாங்க சட்டத்தின்படியாக நாங்கள் வழிபாட்டிலே பங்கெடுக்க முடியாத சூழலிலே ஞாயிற்றுக்கிழமை தோறும் இந்த காணொலியின் மூலமாக நம்முடைய அருள்வார்த்தைகளை நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. ஒரு சில மக்கள் பார்த்தாலும் கொடுக்கத்தாவே ஆண்டவரே, அவர்கள் உமக்கு நிலைத்திருக்கக்கூடிய கிருபையை தந்து வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம் சுவாமி. எத்தனையோ இந்த காணொலியின் மூலமாக அநேக தேவ தாசர்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஆண்டவரே தேவ செய்திகளை கேட்டு பிள்ளைகள் கடந்து போனாலும் இறைமக்களால் உங்களுடைய பிள்ளைகள் திருச்சபையுடைய காரியங்களை அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் இந்த காணொலி மூலமாக காட்சியை பார்க்கின்ற மக்கள் ஆண்டு உமக்காய் வாழ உமக்காய் பிழைக்க உழைக்கவும் கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். பாடுகின்ற பாடல்கள், சிந்திக்கின்ற வேத வசனங்கள், ஏறெடுக்கிற மன்றாட்டுகள் பயனுள்ளதாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய நாம மகிமைக்காகவும் இந்த தியானத்திற்கு ஆரம்பமாகவும் நமக்கு தெரிந்த பாடல் இந்திய அருள்பணிக்கு இதங்கள் பாடல் புத்தது முதலாவது பாடலை பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்ற பாடலை பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியாய் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியாய் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார், நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பெலன், எதற்குமே அஞ்சிடேன். கர்த்தரே என் பெலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உன்னத தேவனே ஒருக்கம் நிறைந்தவர், உன்னத தேவனே ஒருக்கம் நிறைந்தவர். நம்மை காப்பவர் ஒருங்குவதில்லையே, நம்மை காப்பவர் ஒருங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளின் தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட திருமுறை பகுதி யாத்திராகும் முதல் அதிகாரம் 8ஆம் வசனம் தொடங்கி 22ஆம் வசனம் பகுதியை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அதில் 21ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார். செவிலியர்கள் கடவுளுக்கு பயந்ததினால்
அவருடைய குடும்பங்கள் தழைக்கும்படி ஆண்டவர் செய்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ சமூகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது குறிப்பாக நாம் வேலூர் என்று சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வரக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அங்கே கிறிஸ்தவ ஐக்கிய மருத்துவமனை குறித்து நாம் அறிவோம். அங்கே பார்க்கின்ற அங்கே சிஎம்சி குறித்து நாம் அறிவோம். அந்த சிஎம்சி உருவான ஆரம்ப வரலாற்றை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே மேரி ஐடாஸ் கட்டனுடைய தகப்பனார் அவர் மருத்துவராக அந்த திண்டிவனம் பகுதியிலே ஆண்டுடைய பணியை செய்தார். மருத்துவராக திண்டிவனம் பகுதியிலே தன்னுடைய பணியை செய்தார். அப்படி இரவு பொழுதிலே 3 பேர் அங்கே என்ன செய்கிறார்கள், அவருடைய அவங்க ஆஸ்பத்திரியை தேடி வருகிறார்கள். அங்கே வருகின்ற பொழுது நடந்த காரியம் என்னவென்று சொன்னால், அங்கே பிரசவ வேதனைக்காக வருகின்ற அங்கே கர்ப்பரி பெண்கள் வருகிறார்கள். அப்படி வருகின்ற பொழுது அங்கே வருகின்றவர்கள் எல்லாரும் ஆண் பிரசவம் பார்க்கதை விரும்பாமல் என்ன செய்கிறார்கள், கூட்டி போகிறார்கள். அப்படி கூட்டி போகின்ற பொழுது அங்கே அடுத்த நாள் காலையிலே பார்க்கக்கூடிய காட்சியை ஐடாஸ் கட்டர் பார்க்கிறார். யார் இவர் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது, அங்கே பிரசவத்திலே குழந்தை வயிற்றுக்குள்ளே இருந்ததினாலே அங்கே பார்க்கிறோம் அவர்கள் மரித்து போனார் என்று சொல்லும் நிகழ்ச்சியை அங்கே ஐடாஸ் கட்டர் கேள்விப்படுகிறார். அவர் என்ன செய்கிறார், இதையெல்லாம் உள்வாங்கினவராக ஒரு ஆண் அங்கே பிரசவத்தை பார்த்து விரும்பாத பெண்கள் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வார் என்று சொல்லி ஐடாஸ் கட்டர் என்ன செய்கிறார், அமெரிக்க தேசத்துக்கு சென்று அவர் மருத்துவம் படித்துவிட்டு மீண்டுமாய் கடந்து வருவதை நாம் பார்க்கிறோம். அவ்விதமாக உருவான ஆரம்ப வரலாறை ஒரு இறைமக்களாய் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அங்கே பெண்களுடைய விடுதலைக்காக தன்னுடைய பங்களிப்பை கொடுத்து அருமையான தேவ ஊழியர், அருமையான டாக்டர் ஐடாஸ் கட்டர் அம்மாவை நாம் அறிவோம். அதேபோல பண்டிதர் அம்மாவாய் அருமையான அம்மா அவர்களை குறித்து நாம் அறிகின்ற பொழுது, அவர்கள் குறிப்பாக குடும்பத்திலே பெண்கள், குடும்பத்தினால் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிற பெண்கள், குறிப்பாக கணவனை இழந்த பெண்கள், வாழ்வாதாரம் இழந்த பெண்களுக்கு அவர் வாழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு அடியாராக கடந்து வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். குறிப்பாக வாழ்வை இழந்து போன பெண்களுக்கு அங்கே பார்க்கிறோம் சிறு அங்கே கைத்தொழில் பயிற்சிகளை கொடுத்தார். குறிப்பாக அவர்களுக்கு அங்கே பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், அவர்கள் தானாகவே சுய காலில் நின்று தன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய அளவுக்கு கைத்தொழில் பயிற்சியை கொடுத்தார். அவளுக்கு வாழ்வாதாரமாக தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்தார் என்று சொல்லி பண்டிதர் அம்மாவாய் அவருடைய வாழ்க்கை குறித்து நாம் அறிவோம். அன்னை தெரசா அவருடைய வாழ்க்கை குறித்து நாம் நன்றாக அறிவோம். தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க பெண்களுடைய விடுதலைக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்த ஒரு புனிதர் என்று சொல்லி அருமையான அன்னை தெரசா அம்மாவை குறித்து நாம் பார்ப்போம். அவர்கள் அங்கே தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் சிறு பெண் குழந்தைகள், இளம் பெண் குழந்தைகள், வயது முதிர்ந்த பெண்கள், இப்படியாக ஒவ்வொரு நிலைக்கு என்ன செய்கிறார்கள், அவள் தன்னுடைய பணியை தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் மக்களுடைய பெண்களுடைய விடுதலைக்காகவே தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக என்ன செய்தார்கள், அவள் கொழுந்து விட்டு எரிகிற தீபமாய் அங்கே கடந்து போனாலும் கூட அவர் மெழுகுவர்த்தியை போல தன்னுடைய வாழ்வை என்ன செய்தார், நமக்கு அங்கே பெண்களுக்காக தன்னுடைய மெழுகுவர்த்தியை போல தன்னுடைய வாழ்வை என்ன செய்தார், உருக்கி கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவ்விதமாக அன்னை தெரசா அம்மாவை குறித்து நாம் பார்க்கிறோம். ஏமி கார்மைக்கேல் அம்மா இவரை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது சிறு பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் அங்கே கடவுளுக்கு நேர்த்தியாக தேவதாசிகளாக ஒப்படைக்கக்கூடிய நிலையிலே அவர் பார்க்கக்கூடிய காட்சியை பார்க்கின்ற பொழுது அந்த சிறு பெண் பிள்ளைகள் எல்லாம் அழைத்து வந்து அவர்கள் வாழ்க்கை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இவ்விதமாக சமூகத்தில் அநேக பெண் பிள்ளைகள், அங்கே அநேக ஆண்டவருடைய தாசர்கள் என்ன செய்தார்கள், அங்கே பெண் பிள்ளைகளுடைய வாழ்வுக்காக விடுதலையை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். திருமறையில் எல்லாம் பார்க்கின்ற பொழுது அநேக பெண்கள் ஆண்டவருக்காக செயல்பட்டார்கள், ஆண்டவருடைய திருப்பணியை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி நாம் திருமறையிலே பார்க்க முடியும். குறிப்பாக எகிப்து நாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கக்கூடிய நிலையை பார்க்கின்ற பொழுது, குறிப்பாக அங்கே கானானுக்கு என்ன செய்கிறார்கள், அங்கே கானானில் இருந்து எகிப்துக்கு யாக்கோபும் அவருடைய சந்ததியுடைய அவருடைய பிள்ளைகளும் கற்பத்தின் பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள், அங்கே எகிப்து கடந்து பஞ்சத்திலிருந்து தங்களை காத்துக் கொள்வதற்காக எகிப்து கடந்து போகிறார்கள். ஆனால் யோசேப் என்ன செய்கிறார், அவளை போஷிக்கக்கூடியவராக இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜா கடந்து வந்த பொழுது அவருக்குள்ளாக எழுந்த ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், அங்கே இஸ்ரவேல் மக்களை பார்க்கின்ற பொழுது அவருக்குள்ளாக ஒரு ஆதங்கம் கடந்து வருகிறது. அங்கே பார்க்கின்ற பொழுது எகிப்து மக்களை காட்டிலும் இந்த இஸ்ரவேல் மக்கள் அதிகமாக இருக்கிறார் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல அவர் பலமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த எகிப்து ராஜா அறிந்தார். அவர் என்ன செய்கிறார், இந்த மக்களை எப்படியாவது ஒடுக்க வேண்டும், இவர்கள் பெருகாதபடிக்கு என்ன செய்ய வேண்டும், இவர்கள் ஒடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறார். அவர் என்ன செய்கிறார்,
இவர்களுக்கு விரோதமாக நாம் என்ன செய்ய உள்நாட்டுக்குள்ளாகவே ஒரு போரை ஏற்படுத்தும் என்று சொல்லி அவர் யோசிக்கிற நிலையை நாம் 10ஆம் வசனத்திலே பார்க்க முடியும். ஆனாலும் அவர் என்ன செய்கிறார், இவர்கள் நம்மை விட்டு போகாதபடிக்கு ஒரு தந்திரத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார், அங்கே இஸ்ரவேல் மக்கள் வேலை செய்கின்ற வேலையிலே அவர்களாகவே அங்கே வேலைக்குரிய பொருட்களை தேடி செல்ல வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறார், அங்கே பலவந்தம் பண்ணும் நிலையை நாம் ஒடுக்குகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அப்படி ஒடுக்கப்பட்ட நிலையில் கூட என்ன செய்கிறார்கள், பித்தோம் ராமசேஸ் என்கிற 2 பட்டணங்களை இஸ்ரவேல் மக்கள் கட்டினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் திருமறை சொல்லுகிறது, அவள் எவ்வளவுக்கு தான் எகிப்து மக்கள் இஸ்ரவேல் மக்கள் ஒடுக்கினார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள், அதிகமாக மக்கள் தொகையிலே வளர்ந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதிகமாக அவர்கள் மக்கள் தொகையிலே பெருகினார்கள். அங்கே நம்ம இன்றைய சூழலை நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே மக்கள் தொகை கணக்கெடுக்கலை நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே விதமான காரியம், ஒருவேளை சிறுபான்மையான மக்கள் நிலையிலே பார்க்கின்ற பொழுது இந்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் என்ன செய்கிறது, அங்கே ஒரு சில மக்கள் மாத்திரம் கிறிஸ்தவர்களை விட்டுவிட்டார்கள், பார்சி மக்களை விட்டுவிட்டார்கள், புத்த மக்களை விட்டுவிட்டார்கள், சமணர்களை விட்டுவிட்டார்கள். ஆனால் அங்கே இஸ்லாமிய மக்களை மாத்திரம் என்ன செய்வார்கள், அவள் கணக்கில் சேர்த்தவில்லை. ஏனென்று சொன்னால் அவள் சொல்லக்கூடிய கணக்கு என்று சொன்னால், அங்கே நம்முடைய தமிழக சட்டமன்றத்திலே ஒரு மக்களால் தெரிந்திருக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிறார். அங்கே இந்திய தேசம், பங்களாதேஷ், அங்கே பாகிஸ்தான், இந்திய தேசம் பிரிப்பு கொடுக்கின்ற பொழுது பாகிஸ்தானில் இருந்த மக்கள், ஒரு பிற மதத்தை சார்ந்த மக்கள் 20% இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு 3% தான் இருக்கிறார்கள். ஆனால் இந்திய தேசத்திலே வேற்றுமையில் ஒற்றுமை நிலையிலே இருக்கக்கூடிய சூழலிலே நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு இஸ்லாமிய மக்கள் அதிகமாக வளர்ச்சி அடைந்திருக்கிறார் என்று சொல்லி அவர் என்னை புள்ளிபூர்வத்தோடு சொல்லுகிறார். ஆனால் இங்கே அதே நிலையை நாம் பார்க்கின்ற பொழுது இவர்கள் எங்கள் எகிப்து மக்கள் இஸ்ரேல் மக்கள் ஒடுக்குகிறார்கள். ஆனாலும் அவர் என்ன செய்கிறார்கள், அதிகமாக பழிவு பெறக்கூடிய சூழலை நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் நோக்கத்தோடு கூட என்ன செய்கிறார், தன்னுடைய பிள்ளைகளை வழிநடத்தக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். இப்படி எந்த அளவுக்கு அவர்கள் ஒடுக்கினார்களோ அந்த அளவுக்கு அவர் என்ன செய்தார்கள், பழிவு பெறுகிறார்கள். அதைத்தான் அங்கே பார்க்கின்ற பொழுது அங்கே கிறிஸ்தவர்களை தயவு செய்து ஒன்றும் என்ன செய்யக்கூடாது. அவர்கள் ராஜாஜி அவர் சொன்னார், ராஜாஜி அவர்கள் நம்முடைய முதல் கவர்னர் ஜெனரல் அவர் சொன்னார். ராஜாஜி அவர் சொல்லுகின்ற பொழுது என்ன சொன்னார் என்று சொன்னால், கிறிஸ்தவர்களை தயவு தொட்டு விடார்கள், அவள் மூட்டை பூச்சியை போன்றவர்கள். அவள் மூட்டை பூச்சியை நாம் நசிக்கணும் என்று சொன்னால் அவள் என்ன செய்வார்கள், அதிகமாக அங்கே மூட்டை பூச்சி அதிகமாக அதிகரித்துக் கொண்டே, ஆகவே அவளை தொடாதீர்கள் என்று சொல்லி ராஜாஜி அவர் சொன்னார். அதை போல இங்கே பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், அவர்களை எந்த அளவுக்கு இஸ்ரேல் மக்களை எகிப்தியர் ஒடுக்கினார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் பழியை பெறுகிறார்கள். இதை குறித்து எகிப்தியர்கள் எரிச்சல் அடைந்தார்கள். அங்கே வேலை வாங்கி கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு உழைக்கிற மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் சொகுசாக வாழ்கின்ற மக்கள் எரிச்சல் அடையக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அங்கே இஸ்ரேல் மக்களுடைய வாழ்விலே கொடுமையாய் வேலை வாங்கினார்கள், கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். அது மாத்திரமல்ல, கொடுமையாய் நடத்தினார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே தான் அங்கே என்ன செய்கிறார், எகிப்தின் ராஜா அங்கே எபிரேய செவிலியர்களாய் இருந்து அங்கே 2 மருத்துவச்சினுடைய பங்களிப்பை நாம் பார்க்கிறோம். அங்கே சிப்பிரால், பூவால் என்கிற 2 எபிரேய பின்னணியில் இருந்த செவிலியர்களுடைய பங்களிப்பு குறித்தான காரியத்தை பார்க்கிறோம். அந்த 2 நர்ஸ்மார்களையும் என்ன செய்கிறார், ராஜா அழைத்து என்ன செய்கிறார், அப்படி சொல்லக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் எபிரேய பெண்களுக்கு பிரசவம் பார்க்கின்ற பொழுது ஆண் பிள்ளையான என்ன செய்யுங்கள், கொன்று போடுங்கள், பெண் பிள்ளைகளானால் உயிரோடுகளை விட்டுவிடுங்கள் என்று சொல்லி சொல்லுகிற அறிவுரையை நாம் பார்க்கிறோம். அங்கே ராஜா என்ன சொல்லுகிறார், அங்கே ஆண் பிள்ளைகளால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளைகளால் வாழ விடுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் அங்கே வேதம் சொல்லுகிறது, அந்த சிப்பிராலும் பூவாலும் கடவுளுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். அங்கே பார்க்கின்ற பொழுது அங்கே எப்படிப்பட்ட காரியம், கடவுளுக்கு பயப்படுகிற பயம் அந்த செவிலியர்களுக்குள்ளாக இருந்ததினால் அவர் என்ன செய்ய, ராஜாவுடைய கட்டளையை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. ராஜாவுடைய கட்டளை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. என்னுடைய வேதம் சொல்கிறது, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவளோ உயர்ந்தடைகின்ற வைக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட நிலையில காணக்கூடிய காரியம் என்று சொன்னால், ஆண்டவருக்கு பயப்பட்டதினால் என்ன செய்கிறார்கள், அங்கே அந்த ஆண் பிள்ளைகளை உயிரோடு கூட வைக்கிறார்கள். அப்படி வைக்கின்ற பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்து என்ன செய்கிற, ராஜா அவளை கூப்பிடுகின்ற பொழுது, நான் சொன்ன காரியத்தை நீங்கள் செய்ய மறந்துவிட்டீர்கள் என்று சொல்லுகிறார்.
ராஜா என்ன செய்கிறார்? தன்னிடத்திலே சம்பளம் வாங்குகிற செவிலிகளாய் நீங்கள் ஒரு மிரட்டி இருப்பார், அதட்டி இருப்பார். ஆனால் அங்கே காணக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், நான் சொல்லுகிற வார்த்தையை மீறி நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஆண் பிள்ளைகளை உயிரோடு கூட வைக்கிறீர்கள் என்று சொல்லி ராஜா கேட்கிறார். அப்படி ராஜா கேட்கின்ற பொழுது அங்கே அவர் பதில் சொல்லக்கூடிய காரியம் என்று 19 வசனத்தை பார்க்கின்ற பொழுது, ராஜாவே, அங்கே நம்முடைய எகிப்திய பெண்களைப் போல அங்கே எபிரேய பெண்கள் அல்ல. அவர்கள் நாங்கள் செல்வதற்கு முன்பதாக என்ன செய்ய குழந்தையை பெற்றெடுத்து விடுகிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நம்முடைய பெண்களைப் போல அல்ல அவர்கள் பலமுள்ளவர்கள், பலசாலிகள். ஆகவே தான் நாங்கள் செல்வதற்கு முன்பதாகவே அவர்கள் என்ன அங்கே குழந்தையை பெற்றெடுத்து விடுகிறார்கள் என்று சொல்லி சொல்கிறார்கள். யோசிச்சு பாருங்களேன், ராஜாவாக இருந்தாலும் அவர்கள் கடவுளுக்கு பயப்பட்ட பயம் அவர்களுக்குள்ளாக இருந்ததினாலே தைரியமாக சொன்னார்கள், ராஜாவே, அவர்கள் அங்கே பலசாலிகள், ஆகவே அவர்கள் நாங்கள் செல்வதற்கு முன்பதாகவே கற்பக்கடியை பெற்றெடுக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இப்படி அவர் செய்ததினாலே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அந்த செவிலியர்கள் இருவருக்கும் நன்மை செய்தார். அந்த செவிலியர் இருவருக்கும் நன்மை செய்தார். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் மக்கள் அதிகமாக பெருகினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த பெண்கள் மூலம், அந்த கடவுளுக்கு பயந்த அந்த சிப்பிரால் பூவாளின் மூலமாக ஆண்டவர் என்ன செய்தார்? அவர் நன்மை செய்தார். நன்மை செய்தது மாத்திரமல்ல, கடவுளுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார். நம்முடைய ஆண்டவர் பார்த்தீங்கன்னாவே சந்ததிகளின் மேல் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். கடவுளுக்கு பயப்படுகிற பயம் யாருக்குள்ளாக இருக்கிறதோ அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செயல்படுகின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே அழிவுக்குள்ளாய் செல்லுகின்ற ஆண் பிள்ளைகளை எல்லாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? தப்பு வைத்ததினாலே அவர் என்ன செய்தார்கள்? கடவுள் அங்கே ஆண்டுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் நன்மை செய்தார்கள். அப்படி நன்மை செய்த பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்களுக்கு மாத்திரமல்ல, அவருடைய குடும்பங்களுக்கும் நன்மை செய்தார். அவர்கள் வாழ்வை பெற்றவர்களாக கடந்து போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அந்த பின்னணியத்தில் தான் மோசே கடந்து வருகிறார். அந்த பின்னணியத்தில் தான் விடுதலை வீரராக அங்கே மோசே கடந்து வருவதை நாம் பார்க்கிறோம். அங்கே விடுதலையினுடைய திருப்பணியை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் கடவுளால் உருவாக்கப்பட்ட அருமையான கருவிகளாக இந்த சிப்பிராலும் பூவாலும் இருந்தாலும் சொல்லி பார்க்கிறோம். ஆகவேதான் பெட்மான் செய்யா பாடுகின்ற பொழுது அங்கே நாதா, நான் உன் கரத்தில் இருக்கக்கூடிய கருவி என்று சொல்லி பாடுவார். அப்படிப்பட்ட கருவியாக என்ன செய்தார்? ஆண்டவர் அவர்களை தன்னுடைய திருப்பணிக்காக பயன்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் விடுதலை பணியை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு எஸ்தர் நமக்கு நன்றாக தெரியும். எஸ்தர் சரித்திர புஸ்தகத்தை படித்து பார்ப்போம் என்று சொன்னால், யூத மக்களை அழிப்பதற்காக ஆமான் என்ன செய்ய கடந்து போகிறார். அப்படி கடந்து போகின்ற பொழுது அனாதையாக ஆதரவற்றிருந்த எஸ்தர் அங்கே பார்க்கிறோம், அந்த சூசான் நம்முடைய ராஜாத்தியாய் முடிசூட்டப்படுகிறார். அவரை ராஜாத்தியாய் முடிசூட்டப்படுகிற ஒரு பின்னணியத்திலே பார்க்கின்ற ஆண்டவர் முன்னணியிலே பார்க்கிற பொழுது அங்கே அனாதையாய் இருந்த எஸ்தருக்கு அங்கே பார்க்கிறோம் ராஜாத்தி என்ற அந்தஸ்தை கொடுத்தார். அந்த ராஜாத்தின் அந்தஸ்தை எஸ்தர் பெற்றது நோக்கம் என்று சொன்னால், யூத குலத்தை அழிப்பதற்காக அங்கே ஆமான் முற்பட்ட பொழுது அந்த மக்களுடைய வாழ்வுக்காக நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி எஸ்தர் என்ன செய்தார்? அங்கே மொர்தே சொன்னதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை ராஜாவிற்கு கடந்து போவேன், ராஜா செங்கோலை நீட்டினால் நான் தப்பிப்பேன், அவர் செங்கோலை நீட்டாவிட்டால் நான் சாவேன் என்று சொல்கிறார். அப்படி சொல்லுகின்ற பொழுது நான் நம்முடைய மக்களுக்காக என்னுடைய உயிரை கொடுப்பேன் என்று சொல்லி அவர் என்ன செய்தார்? அங்கே தைரியமாய் சொன்னதை நாம் பார்க்கிறோம். யூத மக்களுடைய வாழ்வுக்காக அங்கே எஸ்தர் என்ன தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் அர்ப்பணித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யூத மக்களுடைய விடுதலைக்காக தன்னுடைய வாழ்வை கொடுத்த அருமையான அடியார் எஸ்தர் ராஜாத்தி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இவ்விதமாக அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். சரித்திரத்தை புரட்டி பார்ப்போம் என்று சொன்னால், ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அருமையான அடியார், அருமையான ஒரு செவிலியர். அவர் அங்கே பார்க்க போரினாலே பாதிக்கப்பட்ட அந்த வீரர்களுக்கு இரவு நேரத்தில் என்ன செய்வார்? அங்கே கையிலே அந்த விளக்கை ஏந்தி கொண்டு அங்கே போரிலே பாதிக்கப்பட்ட அங்கே வீரர்களை இரவு நேரத்தில் போய் என்ன செய்வார்? சந்தித்து அவருக்கு தேவையான பங்களிப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வரலாற்றிலே மறக்க முடியாத ஒரு அங்கமாக ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் கடந்து போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். இவ்விதமாக இந்த செவிலியர்களும் எத்தனையோ நூற்றாண்டுகள் கடந்து போனாலும் அவர் இன்றைக்கு பேசப்படுகிற ஒருவராக இருப்பதை நாம் பார்க்கிறோம். என்று சொன்னால், ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கனத்துக்குரியவராக மாற்றுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டுடைய திருப்பணிகளை நாம் பார்ப்போம் என்று சொன்னால்,
அங்கே ஆண்டவருடைய சீடர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவர் பாடு மரணத்திற்குள்ளாய் கடந்து போகின்ற பொழுது ஓடி ஒளிந்து கொள்வார்கள். வேதம் சொல்கிறது, எல்லாரும் அவரை விட்டு ஓடி போய்விட்டார்கள். எல்லாரும் அனாதையாய் விட்டு ஓடி போய்விட்டார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அங்கே பார்க்கிறோம், அவரை பின்பற்றி வந்த அங்கே மகதலேனா மரியாள், ஒரு சில பெண்கள் மாத்திரம் என்ன செய்தார்கள்? ஆண்டவருடைய சிலுவை மரத்தண்டையிலே நின்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை காணக்கூடிய நிலையிலே அங்கே செத்து போன உடலுக்கு அங்கே அவர்கள் தூபவர்க்கம் விடுபடியாக கடந்து வருகிறார்கள். ஆண் சிதல் செய்கின்ற வேலையை இவர்கள் செய்கிறார்கள். அப்படி இவர்கள் செய்ததனாலே உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றார்கள். அது மாத்திரமல்ல, நற்செய்தியாளர்களாய் கடந்து போனார்கள். சமூகத்தில் இரண்டாம் தரமாய் பார்க்கப்பட்ட பெண்கள், சமூகத்தில் இரண்டாம் தரமாய் பார்க்கப்பட்ட பெண்களுடைய நிலை இங்கே பார்க்கின்றவர்கள் அவர்கள் நற்செய்தி பணியாளர்களாக ஆண்டவரால் மாற்றப்பட்டார்கள். அப்படியாக நாம் ஒருவேளை எபிரேய நிலையிலே பார்க்கின்ற பொழுது பெண்கள் ஒரு பொருட்டாக மதிக்கப்படாதவர்கள். ஆனால் ஆண்டவர் உயர அந்தஸ்தை கொடுக்கிறார், உயரிய மேன்மையை கொடுக்கிறார், உயரிய நிலைப்பாட்டை கொடுக்கிறார். என்று சொன்னால் ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளை ஆண்டவர் உயர்வான உன்னதமான இடத்திலே வைக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையிலே இந்த காலை பொழுதுல இவ்விதமான திருமறையில் அநேக பெண்களுடைய பங்களிப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர்கள் ஆண்டவருக்காக தன்னுடைய பங்களிப்பை கொடுத்தார்கள். அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய விடுதலை பணிக்காக அவர்களை என்ன செய்கிறோம்? எடுத்து பயன்படுத்தக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். அங்கே பார்க்கின்ற பொழுது மேத்தா பட்கரமாக குறித்து நாம் அறிவோம். அவர்கள் குறிப்பாக நர்மதை ஆற்றங்கரைக்கூடிய மக்களுக்கு, பழங்குடி மக்களுக்கு வாழ்வாரத்தை கொடுக்கக்கூடிய அங்கே அநேக சவால்கள் முன்வைத்தவராக இன்றைக்கு கடந்து போய் கொண்டிருக்கிறார். அந்த மக்களுடைய, பழங்குடி மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காக தனியொரு நபராக நின்று போராடி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அநேக சமூக போராளிகளை நாம் அறிவோம். அவர்கள் மற்றவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை கொடுப்பதற்காக ஆண்டவர் இயேசுவை போல தியாக பலியாய் என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த காலை பொழுதிலே இவ்விதமாக நாம் ஆண்டவரை முன்வைத்து, ஆண்டவரால் படைக்கப்பட்ட பவுலடியார் சொல்லுவார், கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. அப்படிப்பட்ட நிலையில ஆண்டவர் எல்லாரையும் என்ன செய்கிறார்? தன்னுடைய கருவியாக எடுத்து பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். நெருக்கப்பட்டார்கள், அங்கே பார்க்கிறோம், அந்த செவிலியர் நெருக்கப்பட்டார்கள். ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்தார்? அவளை காத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இவ்விதமாக நெருக்கத்தின் மத்தியிலே ஆண்டுடைய பிள்ளைகள் கடந்து போனாலும் ஆண்டவர் அவருடைய பாதுகாக்கக்கூடிய ஆண்டவராக, பராமரிக்கக்கூடிய ஆண்டவராக இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அருமையான ஆண்டவர் என்ன செய்ய தன்னுடைய படைப்பின் மனுமோடுமாயிருக்கிற அங்கே நம்மை ஆண்டவர் பிரித்து பார்க்காமல், ஆண் என்றும் பெண் என்று பிரித்து பார்க்காமல், இருவரும் தன்னுடைய சாயலில் படைக்கப்பட்டவர்கள், இருவரும் தன்னுடைய திருப்பணியை அழைக்கப்பட்டவர்கள் சொல்லி ஆண்டவர் ஆண்களுக்கு எவ்வளவு மேன்மையை கொடுக்கிறாரோ அதே போல் பெண்களுக்கு மேன்மையை கொடுக்கிறார். அவர்களும் சமூகத்திலே விடுதலை பணி செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். திருச்சபை பணிவிடைகளிலே நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே பார்க்கிறோம், தாய்மாருடைய பங்களிப்பின் மூலமாகத்தான் திருச்சபை வளர்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். அங்கே தாய்மார்கள் தான் அங்கே வீட்டிலே நிதியமைச்சராக இருக்கிறார். அவர்கள் தான் தன்னுடைய பங்களிப்பை கொடுக்கின்ற பொழுது மாத்திரமே திருச்சபையுடைய பணிகள் அங்கே கடந்து வருவதை நாம் பார்க்கிறோம். அவருடைய பங்களிப்பினால் மாத்திரம் திருச்சபை வளர்ந்து வருவதை நாம் பார்க்கிறோம்.
ஆகவே இப்படிப்பட்ட நிலையிலே நாம் கடந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். அவருடைய பங்களிப்பு குறித்து நாம் பார்க்கிறோம். திருமறையில் நாம் பார்க்கின்ற பொழுது பேதுரு விடுதலைக்காக பெண்கள் குழுவாய் கூடி ஜெபித்தார்கள். பெண்கள் குழுவாய் கூடி ஜெபித்த பொழுது அங்கே நடக்கக்கூடிய காரியம் என்னன்னு சொன்னால், ஆண்டவர் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். அங்கே சிறையில் இருந்த பேதுருவை ஆண்டவர் அங்கே விடுதலைக்குள்ளாக கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பெண்கள் கூடி ஜெபித்தார்கள். ஆண்டவர் என்ன செய்தார்? பேதுருவை அந்த சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்த தேவதூதன் மூலமாக வெளியே கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அங்கே தீமோத்தேயுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அங்கே தீமோத்தேயுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அங்கே ஐனிக்கேயா, லோவிசா அங்கே பார்க்கிற பொழுது அங்கே பவுல் அழகாய் சொல்லுவார், உன்னுடைய விசுவாசம் உன் பாட்டி லோவிசாலுக்கும் உன் அம்மா ஐனிக்கேயாளுக்கும் இருந்த ஒரு காரியம் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட நிலையில நாம் பார்க்கின்ற பொழுது திருமறையில் அநேக பெண்கள் அங்கே மக்களுடைய விடுதலைக்காக தங்களுடைய பங்களிப்பு கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட நிலையில இறைமக்களாக இருக்கிற நாம் குறிப்பாக நம் திருச்சபைக்கூடிய ஒவ்வொரு இறை மக்களுக்காக பெண்களுக்கு சங்கத்திற்காக அதில் பங்களிக்கக்கூடிய ஒவ்வொரு இறை மக்களுக்காக நாம் ஆண்டவர் நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்களும் ஆண்டுடைய செய்தி அறிவிக்கக்கூடிய அங்கே இறைவனுடைய கருவிகள் என்று சொல்லி நம்மை நாமே நிதானித்து பார்த்து அவருடைய பங்களிப்பு கொடுக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த இறைவார்த்தையை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமே. அங்கே பக்தின் விதமாய் பாடக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கிறோம். நாம் அங்கே பக்தன் பாடுகின்ற பொழுது, கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே, கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே, யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வே, யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வே, களங்களப்பா நாங்க களங்களப்பா, களங்களப்பா நாங்க களங்களப்பா, கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே, யெகோவா சம்மா கூடவே இருக்கிறே, யெகோவா சம்மா கூடவே இருக்கிறே, களங்களப்பா நாங்க களங்களப்பா, களங்களப்பா நாங்க களங்களப்பா, கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவோ. திருமண அறிக்கை. நம்முடைய சபையை சார்ந்த திரு ஜெபஸ் ஜெயக்குமார், திருமதி ஜே ஜெகதா அவர்களின் குமாரன் திருநெறிச்செல்வன் ஜே பிரவீன்குமார் என்பவருக்கும், நமது திருச்சபையை சார்ந்த டி சிப்ரியா சானல் அவர்களுக்கும் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களை தூய திருமணத்தை இணைக்கக்கூடாதபடி நியாயமான தடைகளில் யாருக்காவது தெரியுமானால் அது எழுத்து மூலம் சபையின் ஆயருக்கு அறிவிக்கப்படுகிறீர்கள். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை. தடைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துக்கிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம். ஆண்டவரே, நீ கொடுத்த அந்த ஆசீர்வாதமான காலை பொழுதிலே கர்த்தாவே, இல்லற வாழ்க்கை இணைக்கப்பட போகின்ற அருமையான பிரவீன்குமாருக்காக, சிப்ரியா சேனலுக்காக நன்றி பாராட்டுற சுவாமி. அருமையான பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வதியும். அருமையான ஜெபஸ் ஜெயக்குமார் ஐயாவுக்காக, ஜெகதம்மாவுக்காக, அருமையான டேவிட் ஐயாவுக்காக, எட்வின் கிரைசி அம்மாவுக்காக நன்றி சொல்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்படுத்தி வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். வருகின்ற சனிக்கிழமை இல்லறவால் இணைக்கப்பட போகின்ற அருமையான பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீரை தொடர்ந்து காத்துக்கொள்ளும், பொறுப்படுத்தி வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். அன்பானவர்களே, குறிப்பாக இன்று நீட் தேர்வு எழுதுகின்ற நம்முடைய திருச்சபையை சார்ந்த ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆகவே அவர்கள் நல்ல முறையில் தேர்வு எழுதி நல்ல முறையில் நல்ல மதிப்பெண் பெற்று அவர்கள் மருத்துவர்களாக கடந்து வர நாம் பாரத்தோடு ஜெபிக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை காலை 6 மணிக்கும் மாலை 7 மணிக்கும் நம்முடைய வழிபாடு நம்முடைய திருச்சபையில் உண்டு. இறை மக்கள் நீங்கள் இதில் பங்கு பெறும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகின்ற புதன்கிழமை காலை 6 மணிக்கும் மாலை 7 மணிக்கும் திருவிருந்து வழிபாடாக அந்த வழிபாடு நடைபெறும். ஆகவே
இறைமக்கள் நீங்கள் இதிலே மனதிலே கொண்டு ஒருவேளை காணொலியை காணாத மக்களுக்கும் நீங்கள் சொல்லி இந்த நற்கரணியை பங்கு பெறும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த தொற்று வியாதியிலே குறிப்பாக இந்த கொரோனா தடுப்பூசி போடாத இறைமக்களின் இருப்பில் சொன்னால் நீங்கள் தடுப்பூசி போட்டுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். குறிப்பாக ஹோபர்ட் பிரைமரி ஸ்கூலில் அவர்கள் இன்று அங்கே தடுப்பூசி போடுகிற முகாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகிய இறைமக்களாய் நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளும்படியாக பட்சமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆகிய இறைமக்கள் நாம் ஒவ்வொருவரும் நாம் ஜெபத்தோடு கூட, குறிப்பாக இறைமக்கள் நாம் அனைவரும் சுகத்தோடு கூட பலத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் கடந்து வர ஆண்டவர் நோக்கி பார்க்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த சுபிட்சமான நிலை மாற குறிப்பாக அந்த அரசாங்கம் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் லாக்டவுன் நீடித்திருக்கிறார்கள். ஆக வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை எந்த நிலையிலும் நம்முடைய திருச்சபை திறக்க முடியாத நிலை. ஆகவே இதற்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் சுபிட்சமாக மீண்டும் ஆண்டவரை ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க அந்த நிலை கடந்து வர நாம் பாரத்தோடு ஜெபிக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் தாமே இறைமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உங்கள் நன்றியோடு கூட இந்த காலை பொழுதிலே துதிக்கும்படியாய், ஸ்தோத்தரிக்கும்படியாய், வாழ்த்தும்படியாய், வணங்கும்படியாக நீர் தந்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிற ராஜா. உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் இந்த காணொளியின் மூலமாக ஒருவருடைய முகத்தை ஒருவர் பார்க்காவிட்டாலும் உம்முடைய அருள் வார்த்தை கேட்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தீரே, நன்றி சொல்லுகிற ராஜா. உம்முடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாய் திரும்புவது கிடையாது. அது என்ன நோக்கத்திற்காக விதைக்கப்படுகிறதோ அது 1, 30, 60, 100 பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதற்காக நன்றி பாராட்டுகிற ராஜா. கண்மலையானவர்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், கோட்டையானவர்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், எங்கள் துருகமானவர்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இறைமக்களுக்காக ஜெபிக்கிறான் சுவாமி. இறைமக்கள் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக, தனித்தனியாக, குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, அவள் கையிட்டு செய்கிற பணிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, அவள் கையிட்டு செய்த தொழில்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, அவள் கையிட்டு செய்யும் வியாபாரங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, நம்முடைய பிள்ளைகள் அரசாங்க பணி செய்தாலும் சரி, தனியார் பணி செய்தாலும் சரி, எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். குறிப்பாக தொற்று வியாதியின் காலத்திலே கர்த்தாவே தனியார் நிறுவனத்தில் பணி செய்கின்ற பிள்ளைகள் ஆண்டவரே பாதி சம்பளத்தை வாங்கி கொடுப்பது கர்த்தர் அறிவி சுவாமி. இந்த நிலை மாற கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். முழுமையான சம்பளத்தை பெற அதற்கேற்ற வசதிகள் வாய்ப்புகளை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. குறிப்பாக எங்களுடைய சேலம் பகுதியில் ஆண்டவரே பாலிடெக்னிக்காக ஜெபம் பண்றோம். அதில் பணி செய்கின்ற பேராசிரியர்களுக்காக ஜெபம் பண்றோம் சுவாமி. அதில் பணி செய்கின்ற நான் டீச்சிங் ஸ்டாஃப் பாதத்தில் வர சுவாமி. அருமையான பிள்ளைகள் முழுமையான சம்பளத்தை பெற அதற்கேற்ற வசதிகள் வாய்ப்புகளை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறவங்க தாவே. குறிப்பாக அநேக பிள்ளைகள் வந்து சேர கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அதே போல டிடிஐடி ஆண்டவரே சேர வேண்டிய மாணவிகள் சேர அதற்கேற்ற வாய்ப்புகளை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற தாமே. இறைமக்களாய் நாங்கள் அந்த மகளிர் ஆசிரியர் பயிற்சியில் சேர்வதற்கான உதவிகளை செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அதே போல மனவெச்சிக்கின்ற பிஜேகா ஜோமன சுவாமி அதிலே ஆண்டவர் பணி செய்கின்ற பிள்ளைகளுக்கு போதுமான சம்பளங்கள் மாதந்தோறும் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக இந்த பாலிடெக்னிக்கில் அநேக மாணவர்கள் சேர கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபம் பண்றோம். கேத் இன்ஜினியரிங் காலேஜிலே ஆண்டவர் அநேக தேவையான மாணவர்கள் சேர உதவி செய்யும்படியாக ஜெபம் பண்றோம். அதே போல கர்த்தாவே புல்சப்பல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் அநேக மாணவர்கள் சேரவும், ஆண்டவரே ஹைஸ்கூல் ஸ்கூல் அநேக மாணவர்கள் சேரவும் சேர்ந்து படிக்கவும் கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக ஆண்டு சுமூகமான நிலைக்குள்ளாக ஆண்டவரே பள்ளிக்கூடம் திறக்கின்ற பொழுது, கல்லூரியில் திறக்கின்ற பொழுது கர்த்தாவே போதுமான எண்ணிக்கையோடு கூட அது எல்லாம் கடந்து வர கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீரை உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிற ராஜா. கர்த்தர் உதவி செய்யும். என்னுடைய திருச்சபைக்காக 24 திருமணங்களுக்காக ஜெபிக்கிறோம். 24 பேராயர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய பேராயருக்காக ஜெபிக்கிறோம். பேராயர் அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். பேராய அவருடைய போக்கில வரத்தில் அவருடைய கிருபையின் கரக்கூடி இருக்கும்படியாக பேராயத்திலே சுமூகமான சூழ்நிலை காணப்பட்டு ஆண்டவர் சீக்கிரத்திலே கவுன்சில் நடத்தப்பட அதற்கேற்று ஆண்டவரை வசதிகள் வாய்ப்புகளை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக சேலம் பகுதியில் அந்த குப்பனுக்கு விற்கப்பட்ட அந்த குப்பனுக்கு லீஸ் கொடுக்கப்பட்ட ஆண்டவரை அந்த நிலத்தை மீட்க அதற்கேற்ற வசதிகள் வாய்ப்புகளை கொடுக்கும்படியாக
நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் நீரே மனம் இருந்தபடியா ஜெபிக்கிறோம். நீரை உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அந்த பறந்து விரிந்த அந்த இடத்துல ஒரு நல்ல கல்லூரி கட்டுவதற்கு ஏற்ற ஒரு அருமையான நகரத்தின் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடம் சுவாமி. ஆண்டவர் நீரை உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். நான் யாரிடத்தில் போக முடியும் சுவாமி? உண்மை தவிர எனக்கு ஒருவருமே கிடையாது சுவாமி. மரியாதை போல உடைய பாத விந்தாரங்களை பிடித்து சுவாமி நீரை உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் உதவி செய்யும்படியாக வேண்டியிருக்கிறோம். உதவி செய்யும் சுவாமி. குறிப்பாக இந்த நாளிலே கூட நீட் தேர்வு எழுது கடந்து போயிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. எழுதுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் கேட்கக்கூடிய கேள்வி சரியான பதில் எழுதவும், குறிப்பாக எதிர்மறையான எந்த ஒரு கேள்வி பதில் அளிக்காதபடி சுவாமி தெரிந்த கேள்விக்கு மாத்திரம் சரியான பதில் எழுத உதவி செய்யும்படியா ஜெபிக்கிற தாவே எங்களுடைய திருச்சி எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அவர் நல்ல சிரத்தையோடு கூட ஆயுதம் செய்திருக்காங்க சுவாமி. நல்ல மதிப்போடு வெற்றி பெற கர்த்தர் உதவி செய்வாங்க. ஒரு சில பிள்ளைகளாவது கர்த்தாவே மருத்துவராய் கடந்து வர எங்களுடைய ஆலயத்திலே அநேக மருத்துவர்கள் உமக்காய் உழைக்க பிழைக்க ஆண்டவரே நற்செய்தியின் படியாளர் நற்செய்தி மருத்துவர்களாய் கடந்து வர உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரின் தந்த மழைக்காக நன்றி பாராட்டுகிறோம். இந்த நல்ல மழையை தாருங்க சுவாமி. குறிப்பாக வறண்டு போன நிலங்கள் எல்லாம், வறண்டு போன ஏரிகள் எல்லாம், வறண்டு போன குளங்கள் எல்லாம் செழிப்படைய கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. வயது முதிர்ந்த ஒவ்வொருவருக்காக இறைவங்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. குறிப்பாக அருமையான எல்லி ஜெயக்குமார் அருமையான குடும்ப அருமையான ஐயா அம்மாவுக்காக பாதத்தில் வரும் சுவாமி. அருமையான பிள்ளைகள் உடல்குறைகள் பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பதை கர்த்தர் அறிவி சுவாமி. நீரை மனமிறங்கி அருமையான ஐயாவுக்கு அம்மாவுக்கு வேண்டிய முதிர் வயதிலும் ஏந்துவேன், சோம்பேன், தாங்குவேன், தப்பேன் சொன்ன ஆண்டவர் அருமையான பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். இவ்விதமாக திருச்சபையிலே யார் யார் பலவீனத்தோடு கூடியிருக்கிறார்களோ, யார் யார் சுகவீனத்தோடு இருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் கிருபையை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். குறிப்பாக முன்கள பணியாக இருக்கிறாய் மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக மருத்துவ பணியாளர்களுக்காக ஜெபம் பண்றோம் சுவாமி. சுகாதார பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். தூய்மை பணியாளர்களுக்காக ஜெபம் பண்றோம். வருவாய்த்துறை பணியாளர்களுக்காக ஜெபம் பண்றோம். காவல்துறை அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்றோம். ஆண்டவர் ராணுவ வீரர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. குறிப்பாக ஆளுகின்ற ஒன்றிய அரசுக்காக, மாநில அரசுக்காக ஜெபம் பண்ண சுவாமி. குறிப்பாக மாநில அரசாங்கம் மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளெல்லாம் திட்டமிட்டு செயல்படுகிற அந்த காரியத்தில் கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டும்படியாக, தயவு பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக நாங்கள் திறந்த வாசல்களை உம்மை ஆராதிக்கக்கூடிய அந்த நிலையங்கள் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. குறிப்பாக மாநில அரசுடைய முதலமைச்சருக்காக ஜெபம் பண்றோம். அருமையான அடியார் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு அடுத்து திறந்த வாசல் ஆராதிக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ ஆராதிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை கொடுக்கும்படியாக அவர்களிடத்தில் பேசும்படியாக, குறிப்பாக அநேக அந்தவரே அமைச்சர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் போய் முதலமைச்சர் சொல்லவும் அதற்கேற்ற வசதிகளை அதற்கேற்ற நேரங்களை கொடுக்கும்படியாகவும் ஜெபிக்கிறேன். மாலை முடியும், மாலை கூடாத கருவி ஒன்றுமில்லை. கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள், வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், திருமணம் முடிவு குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய விண்ணப்பத்திற்கு வேண்டுதலுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நன்மையான காரியங்களை ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேலையில் கொடுக்க போகிற ஆண்டவராக இருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். என்னுடைய திருச்சபையுடைய தேவையை கர்த்தர் சந்திக்க நீர் உதவி செய்யும்படியாக ஜெபம் பண்ண சுவாமி. இந்த தொற்று வியாதியுடைய நிலையெல்லாம் மாற கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய ஆயர் வட்டக்குழு உறுப்பினர்களுக்காக, ஆண்டவரே திருமண்டல உறுப்பினர்களுக்காக, பெண்கள் ஐக்கிய சங்கத்திற்காக, ஓய்வு நாள் பாடசாலை ஆசிரியர்களுக்காக பாதத்தில் வர சுவாமி ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தும்படியாக ஜெபம் வருகின்ற நாட்களிலே வாலிபர் ஐக்கிய சங்கம், இளம் வாலிபர் ஐக்கிய சங்கத்தினால் ஆரம்பிக்கவும், இளம் வாலிபர் உமக்காக எழுந்து பிரகாசிக்கூடிய பிள்ளைகளாக, வாலிபர் உமக்காக எழுந்து பிரகாசிக்கூடிய பிள்ளைகளாக, ஆவிக்குரிய வாழ்விலே ஜொலிக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற்றி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இன்றைய வாலிபர்கள் நாளைய திருச்சபை தலைவர்களிடையே கர்த்தாவே ஆவிக்குரிய வாழ்வில் அருமையான பிள்ளைகள் எழுவி பிரகாசிக்கூடிய பிள்ளைகளாக, யோசேப்புகளாக, தானியல்களாக எழுவி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக, நெகேமியாவை போல கடந்து வரக்கூடிய பிள்ளைகளாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் செய்ய போகிறபடினாலே நன்றி பாராட்டுகிற ராஜா. புதன்களில் நடக்கிற வழிபாட்டிலும் கூட, இந்த நற்கரண வழிபாட்டிலும் கூட அருமையான இறை மக்கள் ஆண்டவரை கலந்து கொள்ளவும், இறை வார்த்தையை கேட்கவும், எங்களுக்காக நீர் கொடுத்த தூய உடல் தூய ரத்தத்தை பெற்றுக்கொள்ளவும் நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். குறிப்பாக நீ தந்திருக்க புதிய வாரத்தில் ஒவ்வொரு நாளும் உம்முடைய கரமைகளோடு கொடுத்து வழிநடத்தும்படியா ஜெபி. கடந்த வாரங்கள் முழுவதும் எங்களை கண்ணின் கருமணியைப் போல பாதுகாத்த ஆண்டவர் இந்த புதிய வாரத்தில் எங்களை பொறுப்படுத்தி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும் சுவாமி. துதி கனமகிமையாவை மிக செலுத்துகிறோம். குறிப்பாக ஒவ்வொரு ஆயர்களுக்காக ஜெபம் பண்றோம், உதவி ஆயர்களுக்காக ஜெபிக்கிறோம், உபதேசங்களுக்காக ஜெபம் பண்றோம், சபை ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம், மிஷனரிமார்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டு அகில இந்திய முழுவதும் சுவாமி இப்படி திருப்பணியை செய்கிற ஒவ்வொரு மிஷனரிமார்களுக்காக ஜெபம் பண்ணுகிற தாவே, ஆலயம் இல்லாத இடங்களிலே திருச்சபையை கட்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இப்படி பாதத்தில் வர சுவாமி. இந்திய வேதாம் சங்கத்திற்காக, கிதியோன் வேதாம் ஐக்கியத்திற்காக இப்படி பாதத்தில் வர சுவாமி. ஐபிடி ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுகிற தாவே, ஒவ்வொரு ஊழியர்களை கற்று ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். குறிப்பாக தொலைக்காட்சியின் மூலமாக, வானொலியின் மூலமாக, கைப்பிரதியின் மூலமாக, இலக்கிய புத்தகங்கள் மூலமாக நம்முடைய திருப்பணியை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கக்கூடிய ஆண்டவராக இருந்து அதை கேட்கிற, பார்க்கிற, படிக்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா அவர்களும் இறையரசு சொந்தக்காரர்களாய் கடந்து வர கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் சுவாமி. மீட்பர் பாதம் பணிந்து தாழ்மையா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பரமனின் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமத்தில் செய்யப்படும் பூமியில் செய்யப்படுவதாக. அன்றுள்ளார் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் சொல்ல மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றமணியும் என்னை சோதனை பிரவேசிக்கப்படும் தீவிர ரட்சத்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமை என்றென்றைக்கு முடிவுகளே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்பும் ஐக்கிய சமாதானம் என்று கிறிஸ்தா காலங்களிலும் நம் அனைவரும் நிறைவாய் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். ஆமென். இந்த காணொலியை பார்த்து மக்கள் அனைவருக்கும் நன்றி சொல்றோம். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.